மாணவர்களே, தரம் 13 ரசாயனவியல் பாடத்தில் ரசாயன சமநிலை என்னும் அலகினூடாக நான் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடத்தில் 12வது தேர்ச்சியை மாணவர்கள் அடைய வேண்டியவர்களாக உள்ளார்கள். 12வது தேர்ச்சியை நாங்கள் கவனித்தோம் என்று சொன்னால், சமநிலை பற்றிய எண்ணக்கருக்களையும் கோட்பாடுகளையும் பயன்படுத்தி இயக்க சமநிலையில் உள்ள மூடிய தொகுதி ஒன்றில் பெரும் பார்வைக்குரிய இயல்புகளை தீர்மானிக்கக்கூடியவர்களாக மாணவர்கள் இருப்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில மாணவர்கள் அடைய வேண்டிய கற்றற்பெறுகளை நாங்கள் பார்ப்போமானால், மூடிய மீள்தாக்க தொகுதி என்றை பயன்படுத்தி இயக்க சமநிலையை விளக்க வேணும். சமநிலை அடைந்த பின்னர் பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் மாறாதிருப்பதை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சமநிலை விதியை விளக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். சமநிலை விதியோட தொடர்புடைய சமநிலை மாறிலிகளுக்குரிய கோவைகள் கேபி கேசி தொடர்பான கோவைகளை எழுதக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அதனுடன் தொடர்புடைய எளிய கணித்தல்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அதே நேரத்தில் பௌதிக ரசாயன செயல்முறையுடன் தொடர்புடைய சமநிலைகளை விளக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். உதாரணமாக நிலை மாற்றத்துடன் தொடர்புடைய சமநிலைகள், கரைசல்களில் உருவாக்கக்கூடிய சமநிலைகள், வெவ்வேறு அவத்தைகளுக்கிடையே வார சமநிலைகள், மின்வாய்களோட தொடர்புடைய சமநிலை என்றவாறு பல்வேறுபட்ட சமநிலைகளை மாணவர்கள் விளக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். சமநிலை விதிக்கு பிறகு அந்த ஏகவின பல்லின சமநிலை என்றா என்ன, ஏகவின பல்லின சமநிலைகளுக்குரிய சமநிலை விதிக்குரிய கோவைகளை எவ்வாறு எழுதலாம். இப்ப நாங்கள் சமநிலை எண்ண கருவுக்கு நாங்கள் நுழைவோம். சமநிலை எண்ண கருவை நாங்கள் கவனித்தோம் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நிகழணும் என்றால் என்ன அவசியம்? வெப்ப இயக்கவியல் சாதகமாயிருத்தல் வேண்டும். ரசாயன இயக்கவியல் சாதகமாய் இருந்தால்தான் ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நிகழும் என்றதை நீங்கள் முன்னைய பாடங்கள்ல கற்பிருப்பீர்கள். வெப்ப இயக்கவியல் என்று சொல்லிக்க வெப்ப உள்ளுறை மாற்றம், சுயாதீன சக்தி மாற்றம், என்ட்ரோபி மாற்றம் என்றவாறு பல்வேறுபட்ட எண்ணக்கருக்களை கற்றிருப்பீர்கள். அதுல சுயாதீன சக்தி மாற்றம் தொகுதியின் சுயாதீன சக்தி மாற்றம் மைனஸ்ல இருந்தா தான் ஒரு ரசாயன தாக்கம் நடக்கிறதுக்குரிய சாதகமான நிலைமை என்று சொல்லி நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதே போல டெல்டா ஜி, அதாவது சுயாதீன சக்தி மாற்றம் டெல்டா ஜி மைனஸ்ல இருந்தா தாக்கம் நடக்குமா? இப்ப சில வேளைகள்ல அந்த டெல்டா ஜி மைனஸ்ல இருந்தாலும் தகுந்த நிபந்தனையில தாக்கம் நடக்குமான்ற ஒரு கேள்விக்குறி விரைக்க இன்னொரு தியரியை நீங்கள் அறிமுகம் செய்த நாங்கள் ரசாயன இயக்கவியல். அந்த ரசாயன இயக்கவியல்ல நீங்கள் ஏவட் சக்தி என்று படிச்சிருப்பீங்கள். அந்த ஏவட் சக்தியை தாக்கி மூலக்கூறுகள் கடந்து இருக்கிறது. தாக்கி மூலக்கூறுகளுக்கு இடையில விளைவை உருவாக்கத்தக்க வகையில் உள்ள மோதல்கள் நிகழ்கிறது. அதாவது பயனுள்ள மோதல் ஒன்று தாக்கி மூலக்கூறுகளுக்கு நிகழ்ந்தால்தான் தாக்கம் நடக்கலாம் என்று சொல்லி நீங்க பார்த்துறாங்க. ஆக இந்த வெப்ப இயக்கவியல் தொடர்பான எண்ணக்கரு, ரசாயன இயக்கவியல் தொடர்பான எண்ணக்கருக்கள் சாதகமா இருந்தால்தான் ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நடக்கலாம். ஆனால் இந்த ரசாயன சமநிலை எனப்படுகின்ற எண்ணக்கரு ஏன் நாங்க கற்க வேணும்? அப்ப ரசாயன சமநிலை எனப்படுகின்ற எண்ணக்கரு ஏன் என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ரசாயன தாக்கம் நடந்து கொண்டிருக்கு. அந்த ரசாயன தாக்கம் நடந்து கொண்டிருக்க ஒரு குறித்த நிலைமையில தாக்கியல் செறிவோ அல்லது விளைவுகள் செறிவோ மாறாத நிலை ஒன்று வரும். அந்த மாறாத நிலை ஒன்று வரும் பொழுது ரசாயன தாக்கம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு என்றதை நாங்கள் அளவறு ரீதியாக வெவ்வேறான ரசாயன தாக்கங்கள்ல அளவறு ரீதியாக ஒப்பிடுவதற்காக ரசாயன சமநிலை எனப்படுகின்ற எண்ணக்கருவை நாங்கள் விளங்க வேண்டியதாக உள்ளனர். இப்ப நாங்கள் தொகுதி ஒன்று சமநிலை அடையணும். ஒரு தொகுதி ஒன்றுக்குள்ள அதாவது தொகுதி என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே வெப்ப இயக்கவியல் சக்தியில் எனப்படுகின்ற ஒரு யூனிட்ல நீங்க படிச்சிருப்பீங்கள். இப்ப தொகுதி என்று சொல்லிக்க இந்த அகிலத்துல நாங்கள் கற்றலுக்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பகுதியில 3 வகையான தொகுதிகளை நீங்க படிச்சிருப்பீங்கள். மூடிய தொகுதி, திறந்த தொகுதி, தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதி. ஆனால் அந்த சமநிலை ஒன்று நிகழணும் என்று சொன்னா அந்த தொகுதி மூடிய தொகுதியாக இருத்தல் வேண்டும். மூடிய தொகுதி என்றால் நீங்கள் படிச்சிருப்பீங்கள். ஒரு சூழலுக்கும் தொகுதிக்கும் இடையில சடப்பொருள் பரிமாற்றம் நிகழாது, சக்தி பரிமாற்றம் நிகழக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் மூடிய தொகுதி என்று படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த தொகுதி மூடிய தொகுதியாக இருந்தால்தான் அந்த தொகுதிக்குள்ள நாங்கள் சமநிலை ஒன்றை நாங்கள் உருவாக்கலாம். இப்ப சமநிலை என்று சொன்னா நீங்கள் ரசாயன தாக்கத்தோட தான் மட்டும்தான் சமநிலை இருக்கும்னு நினைக்க கூடாது.
எங்களுக்கு பௌதிய செயல்முறைகள் தொடர்பாகவும் சமநிலை ஒன்று நிலவலாம். அதாவது வந்து ஒரு தொகுதி ஒன்றுக்குள்ள பௌதிய செயல்முறை ரசாயன செயல்முறை தொடர்பாக ஒரு சமநிலை ஒன்று நாங்கள் உருவாக்கலாம். அப்ப நாங்க மூடிய தொகுதி ஒன்றுக்குள்ளதான் சமநிலையை உருவாக்க போறீங்க. அதே நேரத்துல வந்து அந்த சமநிலை ஒன்று ஒரு குறித்த ப்ரோசஸ் குறித்த செயல்முறை சமநிலை ஒன்றை உருவாக்கணும் என்று சொன்னால் அந்த ப்ரோசஸ் அதாவது அந்த செயல்முறை வந்து மீளத்தக்கதாக இருத்தல் வேண்டும். இப்ப மீளத்தக்கதாக இருந்தால் தான் சமநிலை ஒன்றை உருவாக்கலாம். இப்ப மீளத்தக்க ரசாயன தாக்கம் மீளத்தக்க ஒரு செயற்பாடு அப்படியான ஒரு செயல்முறையாக இருந்தால் தான் சமநிலை ஒன்றை உருவாக்கலாம். அத்தோட வெப்பநிலை வந்து மாறாது பேணுதல் வேண்டும். வெப்பநிலை மாறாது இருக்கணும் பண்ணா மூடிய தொகுதி கட்டாயம். அதே நேரத்துல வந்து இப்ப பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் என்று சொல்லி நாங்க பார்க்க வேண்டியது. பெரும் பார்வைக்குரிய இயல்புண்டா என்ன? பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் என்றா என்ன? அதாவது வந்து ஒரு தொகுதி ஒன்றின் இயல்புகள்ல வந்து நாங்கள் 2 வகையாக இயல்புகளை கேட்டிருப்பீங்கள். பெரும் பார்வைக்குரிய இயல்புகள், நுண்பார்வைக்குரிய இயல்புகள். தொகுதி ஒன்றுல வந்து மூலக்கூறு அணுக்கள் மூலக்கூறுகளுக்கு இடப்பட்ட கவர்ச்சி விசை மூலக்கூறுகள் என்ற ஒழுங்காக்கம் என்றவாறு இயல்புகளை நாங்கள் கருத்தில் எடுப்பமா இருந்தா நுண்பார்வைக்குரிய இயல்புகள். ஆனால் பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் என்று சொல்ல வரைக்க ஒரு தொகுதி ஒன்றுல வந்து பரிசோதனை ரீதியாக அளவிடக்கூடியது, பரிசோதனை ரீதியாக கணிக்கக்கூடியது, பரிசோதனை ரீதியாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற சில இயல்புகள் வந்து பெரும் பார்வைக்குரிய இயல்புகளாக இருக்கும். அந்த பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் என்று நாங்கள் விரைக்க வந்து மூலக்கூறு அணுக்கள் மூலக்கூறுகளுக்கு இடப்பட்ட கவர்ச்சி விசை மூலக்கூறுகள் என்ற ஒழுங்கமைப்பை நாங்கள் கவனத்தில் எடுக்க மாட்டோம். அது நுண்பார்வைக்குரிய இயல்புகளை தான் நாங்கள் கவனத்தில் எடுப்போம். அதை சமநிலை ஒன்று உருவாக வந்து முக்கியமாக இந்த பெரும் பார்வைக்குரிய இயல்புகளை தான் நாங்கள் கருத்தில் கொள்ளப்படும். அதாவது வந்து பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் மாறாத ஒரு நிலை கொண்டு வரப்போது சமநிலை அடைந்த நிலையில வந்து இப்ப சமநிலை தொகுதிக்குள்ள வந்து நாங்கள் கையாள போறது வந்து பரிசோதனை ரீதியாக கையாள போறது வந்து நுண்பார்வைக்குரிய இயல்புகளை கையாளவில்லை, பெரும் பார்வைக்குரிய இயல்புகளை தான் நாங்கள் கையாள போறோம். என்ன பெரும்பார்வைக்குரிய இயல்புகள் என்றா என்ன? இப்ப நீங்கள் என்னென்னு பார்த்தனால என்ன உதாரணம், ஒரு தொகுதி ஒன்றுல அமுக்கம் இருக்குது, அமுக்கத்தை நாங்கள் அளவிடலாம். தொகுதி ஒன்றுல வந்து செறிவு நாங்கள் அளவிடலாம். தொகுதி ஒன்றுல வந்து வெப்பநிலையை நாங்கள் அளவிடலாம். தொகுதி ஒன்றுல வந்து மூல் பின்னத்தை நாங்கள் கணிக்கலாம். இவ்வாறான இயல்புகளைத்தான் நாங்கள் சொல்ல போறோம் என்னன்னு சொன்னா பெரும் பார்வைக்குரிய இயல்புகள். இப்ப மூலக்கூறுகளுக்கு இடப்பட்ட கவர்ச்சி விசையை நாங்கள் அளவிட இயலாது. கவர்ச்சி விசை கூடவா குறைவான்றது வந்து சில பெரும் பார்வைக்குரிய பரிசோதனை ரீதியாக அளவிடப்பட்ட பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் என்ற அடிப்படையில நுண்பார்வைக்குரிய இயல்புகளை நாங்கள் உத்தறியலாம். ஆனா நுண்பார்வைக்குரிய இயல்புகளை வந்து நேரடியாக பாடசாலை ஆய்வுடத்துல வந்து நாங்கள் அளவிட முடியாது. சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இங்க பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப மீளுந்தாக்கம் என்றா என்ன? ஏற்கனவே நாங்கள் சமநிலை ஒன்று நிலவோடும் என்று சொன்னா அந்த தொகுதி அந்த ப்ரோசஸ் வந்து மீளத்தக்கதாக இருக்கணும் என்று பார்த்தினாங்க. அப்ப அந்த வகையில வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரசாயன சமநிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் மீளுந்தாக்கம் என்றா என்ன? மீளுந்தாக்கம் என்றா என்ன? மீளுந்தாக்கம் என்ற நாங்க பார்த்தோம்னு சொன்ன ஒரு குறிப்பிட்ட தாக்கம் வந்து முத்திசையிலையும் நடக்கக்கூடியது, பித்திசையிலையும் நடக்கக்கூடியது. முத்திசையில நிகழ்ற தாக்கத்தை நாங்கள் முத்தாக்கம் என்று சொல்லுவோம், பித்திசையில நிகழக்கூடிய தாக்கத்தை வந்து நாங்க பித்தாக்கம் என்று சொல்லுவோம். இப்ப முத்திசையிலையும் பித்திசையிலையும் நடக்கக்கூடிய தாக்கங்கள் வந்து ஒரு பொழுது முற்று பெறாது. இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா A, B எனப்படுகின்ற இரு தாக்கியில ஒரு தொகுதி ஒன்றுக்குள்ள தகுந்த நிபந்தனையில நாங்க சேர்க்கிறோம். அது வந்து C, D எனப்படுகின்ற விளைபொருளை உருவாக்குது என்று எடுப்பமாக இருந்தா A, B வந்து நாங்கள் சேர்க்கும் பொழுது சேர்த்து போட்டு நாங்கள் அந்த தொகுதியை வந்து நாங்கள் பகுப்பாய்வு செய்தோம் என்று சொன்னா அதுக்குள்ள C, D இருக்கும். ஏண்டா C, D விளைபொருள். அதே நிபந்தனையில C, D வந்து அதுக்குள்ள சேர்ப்பமாக இருந்தா சேர்த்து போட்டு அதே நிபந்தனையை நாங்க மாத்தல அதே நிபந்தனையில வந்து C, D அதுக்குள்ள சேர்ப்பமாக இருந்தா திருப்பி அந்த தொகுதியை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ள A, B இருக்குது. அவன் என்ன நடந்திருக்கு? A, B தாக்கம் அடைஞ்சு C, D உருவாக்குற நேரத்துல C, D தாக்கம் அடைஞ்சு A-ஐயும் B-ஐயும் உருவாயிருக்கிறார். இவ்வாறு இதுதான் மீளுந்தாக்கம். இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல இந்த தாக்கம் இதுல காட்டப்பட்டிருக்கு பாருங்க. காட்டப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த தாக்கத்தை நாங்கள் கவனிப்போம். இப்ப இதுல வந்து A-யும் B-யும் தாக்கம் அடைஞ்சு C, D உருவாக்குற நேரத்துல பாருங்க இந்த தாக்கம் வந்து மீளும் தாக்கமாக இருந்திருந்தால் A, B வந்து நாங்கள் அந்த தொகுதிக்குள்ள சேர்த்து போட்டு பகுப்பாய்வு செய்ய A, B உடன் C-யும் D-யும் அந்த தொகுதிக்குள்ள இருக்கும். அதே நேரத்துல வந்து அதே தொகுதிக்குள்ள வந்து C-ஐயும் D-ஐயும் அதுக்குள்ள சேர்த்து போட்டு
பிறகு அந்த தொகுதியை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தா, பகுப்பாய்வு செய்து பார்ப்பீங்களா இருந்தா சிடியுடன் ஏயும் பியும் அதுக்குள்ள இருக்கும். அப்ப சியும் டியுடன் வந்து ஏயும் பியும் இருக்குதுன்னு சொன்னா சியும் டியும் தாக்கம் அடைஞ்சு ஏபியா மாறி இருக்கு. அதே நேரத்தில் ஏஎம் பியும் சேர்த்து போட்டு பகுப்பாய்வு செய்ய வந்து சியும் டியும் அதுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா ஏயும் பியும் தாக்கம் அடைஞ்சு சிடி உருவாயிருக்குது. ஆனா இவ்வளவு நடக்கிறதுக்கு போதிய நேரம் சேர்க்க விட வேணும். போதிய நேரம் விடப்பட்டால்தான் தாக்கம் நடக்கும். அப்ப உங்களுக்கு மீளும் தாக்கம் இப்ப என்னன்னு விளங்கி இருக்கு, ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது வந்து ஏயும் பியும் தாக்கம் அடைஞ்சு சிடி உருவாகுது. அதே நிபந்தனையில சிடியும் தாக்கம் அடைஞ்சு ஏஎம்பிஎம் உருவாக்கக்கூடிய மாதிரி இருந்தா தான் மீளும் தாக்கம். என்ன அர்த்தம்? ஏஎம்பிஎம் சேர்த்து போட்டு சிடியை உருவாக்குனா ஏபி முழுவதும் சிடியா வரையில. ஏன்னு சொன்னா ஏஎம்பிஎம் சேர்த்து போட்டு பகுப்பாய்வு செய்ய அங்க ஏஎம்பியும் இருக்குது. சிஎன்டிஎன் சேர்த்து போட்டு நீங்கள் பகுப்பாய்வு செய்வீங்களா இருந்தா ஏபி அதுக்குள்ள இருக்கிற அதே நேரத்தில் சிஎன்டியும் இருக்குது. என்றா சிஎன்டியும் முழுமையாக ஏபியா மறையல. ஆகவே இது முற்று பெறாத தாக்கம். ஏன்னு சொன்ன ஏபி முழுவதும் சிடியாக மாறவில்லை, சிடி முழுவதும் ஏபியாக மாறவில்லை. ஆகவே எந்த திசையிலையும் இந்த தாக்கம் முற்று பெறவில்லை. அது முற்பக்க திசையா இருக்கலாம், பிற்பக்க திசையா இருக்கலாம், முத்தாக்கமா இருக்கலாம், பிற்காக்கமா இருக்கலாம். எந்த திசையிலே முற்று பெறாத இந்த தாக்கம் தான் இந்த மீளும் தாக்கம். அதாவது வந்து இந்த மீளும் தாக்கத்தை நாங்கள் இன்னொரு விதமாக சொல்லலாம், சமநிலை தாக்கங்கள். மீளும் தாக்கத்தை நாங்க என்னன்னு சொல்லலாம்? சமநிலை தாக்கங்கள் என்று சொல்லி நாங்க சொல்லலாம். சரிதானே? இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஆக இந்த மீளும் தாக்கம் ஒன்று சமநிலை அடைய உங்களுக்கு தெரியும், ரசாயன இயக்கவியல்ல படிச்சிருப்பீங்கள். தாக்கி மூலக்கூறுகள் வந்து மோதுகை, அதாவது பயனுள்ள மோதுகை இருந்தால்தான் தாக்கம் நடக்கும் என்று சொல்லி. பயனுள்ள மோதுகைக்கு உள்ள ரெண்டு விடயம் இருக்குது. அந்த தாக்கி மூலக்கூறுகள் தாக்கத்தின் ஏவச்சக்தியை கடந்தும் இருக்க வேணும். ஏவச்சக்தியை கடந்திருக்கிற மூலக்கூறுகள் வந்து சரியான விளைவை உருவாக்கத்தக்க வகையில மோதினாத்தான் அது பயனுள்ள மோதல். அதாவது விளைவு வந்தாத்தான் பயனுள்ள மோதல். விளைவு வந்தாத்தான் பயனுள்ள மோதல். அப்ப பயனுள்ள மோதல் வந்து நிகழேக்க தாக்கி மூலக்கூறுடைய செறிவு கூடவாக இருக்குமா இருந்தா பயனுள்ள மோதுகை வீதம் கூடவா இருக்கும். அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது தாக்கியின் எடுப்போம், இதை தாக்கியின் எடுத்தம் என்றால் ஆரம்பத்துல ஏகமா பீன்ற செறிவுகள் உயர்வாக இருக்கிறதால பயனுள்ள மோதுகை வீதம் கூடவாக இருக்கும். பயனுள்ள மோதுகை வீதம் கூடவாக இருக்கிறதால ஆரம்பத்துல வந்து முட்டாக்க வீதம் உயர்வாக இருக்கும். பித்தாக்கம் இல்லதானே? அவ ஏனென்றா சிடி ஆரம்பத்துல இல்ல. சிண்ட செறிவு டீண்ட செறிவு வந்து பூஜ்ஜியமாக இருக்கிறதால பித்தாக்கம் இல்ல. அவை பித்தாக்க வீதம் ஆரம்பத்துல பூஜ்ஜியமா இருக்க போது முட்டாக்க வீதம் ஆரம்பத்துல உயர்வா இருக்கும். அதே நேரத்துல வந்து ஆரம்பத்துல ஏன் முட்டாக்க வீதம் உயர்வா இருந்தது? ஆரம்பத்துல தாக்கியல் செறிவு உயர்வு, விளைவுகள் செறிவு பூஜ்ஜியம். தாக்கியல் வந்து விளைவாக மாற மாற தாக்கியல் செறிவு குறைவடைந்து செல்ல போது விளைவுகள் செறிவு நேரத்தோட கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு போகும். தாக்கியல் செறிவு குறைஞ்சு கொண்டு போய் விளைவுகள் செறிவு கூடிக்கொண்டு போற நிலைமை ஒன்று வரப்போகுது. ஆனால் முட்டாக்க வீதம் வந்து குறைவடைஞ்சு கொண்டு போது பித்தாக்க வீதம் கூடிக்கொண்டு போகுது. ஏனென்று சொன்னா விளைவுகளின் செறிவு நேரத்தோட கூடுது. விளைவுகளின் செறிவு நேரத்தோட கூடைக்க வந்து விளைவு மூலக்கூறுகளுக்கு இடையில மோதுகை, பயனுள்ள மோதுகை ஒன்று நிகழைக்க பித்தாக்க வீதம் கூடிக்கொண்டு போகுது. அவர் முட்டாக்க வீதம் முதல் உயர்வு, பித்தாக்க வீதம் வந்து ஆரம்பத்துல பூஜ்ஜியம். நேரத்தோட பாத்தீங்கன்னு சொன்னா பித்தாக்க வீதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு போகுது. முட்டாக்க வீதம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு போயிருக்க ஒரு கட்டத்துல ரெண்டு சமன். முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் ஒரு கட்டத்துல சமனா வந்துடுது. முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் ஒன்றுக்கொண்டு சமனாக வர்ற சந்தர்ப்பத்துல அந்த தொகுதிக்குள்ள பெரும் பார்வைக்குரிய இயல்புகள் மாற்றமடையாது. என்ன பெரும்பார்வைக்குரிய இயல்பு உங்களுக்கு விளங்குது? அமுக்கம், தாக்கி மூலக்கூறுகள், விளைவு மூலக்கூறுகள் செறிவு. ஆனா ரெண்டு தாக்க வீதம் ஒன்று கொண்டு சமனா வரைக்க முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனா வரைக்க தாக்கம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா முட்டாக்கமும் பித்தாக்கமும் நடந்து கொண்டிருக்கு. ஆனா ரெண்டு வீதமும் சமனா இருக்கு. தாக்கம் நிக்க இல்லை, தாக்கம் நடந்து கொண்டிருக்குது. தாக்கம் நடந்து கொண்டிருக்குது, முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக இருக்குது. இந்த நிலைமையை நாங்க சொல்ல போறோம் இயக்க சமநிலை. இயங்கிக் கொண்டிருக்குது, தாக்கம் இயங்கிக் கொண்டிருக்கு. ஆனா பெரும்பார்வைக்குரிய இயல்புகள் மாற்றமடையா.
ஏனென்றால் முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாயிருக்கிறதால ஏயும் பி தாக்கியல் எவ்வளவுக்கு இல்லாம போய் விளைவுகளாக மாற்றமடையதோ அதே அளவான தாக்கியல் அதே நேரத்துல திருப்பி வந்துடும். அவை தாக்கிய செறிவு நேரத்தோட மாறாத நிலைமை ஒன்று வரப்போது, விளைவுகள் செறிவு மாறாத நிலைமை ஒன்று வரப்போது. இந்த நிலைமையில கட்டாயம் முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக வரவும். இதுதான் இயக்க சமநிலை. இதைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம், இயக்க சமநிலை. சரிதானே? அப்ப நாங்கள் மீளா தாக்கம் என்ன? இப்ப மீளும் தாக்கம் நீங்க பாத்தீங்க, மீளா தாக்கத்துல வந்து சமநிலையை உருவாக்க இல்லாது. மீளா தாக்கம் என்னன்னு சொன்னா ஒரு பக்கமா தான் தாக்கம் நடக்கும். ஏஎம் பிஐயும் ஒரு தொகுதிக்குள்ள சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா சிடி இருக்குது. ஆனா சிஎன்டியும் அதே தொகுதிக்குள்ள சேர்த்து பார்த்தா ஏபி அதுக்குள்ள இருக்காது. சிஎன்டியும் தாக்காது. அதே நேரத்துல ஏஎம் பிஐயும் வந்து பொருத்தமான தாக்கத்தின் தாக்கியல் பீசமான குணகத்து சமப்படுத்தப்பட்ட சமன்பாட்டின் பீசமான குணகத்துக்கு ஏற்ற மாதிரி தாக்கி மூல தாக்கியலை சேர்ப்பமாக இருப்பமா இருந்தா, ஒரு தொகுதிக்குள்ள பீசமான குணகத்துக்கு ஏற்ற மாதிரி தாக்கியலை நாங்கள் அந்த தொகுதிக்குள்ள சேர்ப்பமாக இருந்தால் அந்த தாக்கி மூலக்கூறுகள் முழுமையாக தாக்கமடை. ஒரு தாக்கிய கூடவாகவும் பீசமான குணகத்தில் இல்லாமல் ஒரு தாக்கியை வந்து மிகியாகவும் ஒரு தாக்கியை வந்து குறைவாகவும், அதாவது எல்லைப்படுத்தும் தாக்கியாம் சேர்ப்பமாக இருந்தா மிகியான தாக்கி வந்து அந்த தொகுதிக்குள்ள தாக்கம் முற்று பெற்ற பிறகு அதுக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். ஆனா பீசமான குணகத்துக்கு ஏற்ற மாதிரி தாக்கி மூலக்கூறுகளை ஒரு தொகுதிக்குள்ள சேர்ப்பமாக இருந்தா தாக்கி மூலக்கூறுகள் முழுமையாக தாக்கமுற்று விளைவை உருவாக்க போகும். அதாவது தாக்கி மூலக்கூறுகள் என்ற செறிவு ஒரு நிலையில பூச்சிய நிலைக்கு வரப்போகுது. விளைவுகள் மூலக்கூறுகள் என்ற செறிவு ஒரு கட்டத்துல மிக உயர்ந்த நிலைக்கு வந்து பிறகு மாறாம போகும். இது மீளா தாக்கம். ஏன் மீளா தாக்கம் சொன்னாங்க? முன்னுக்கு நடக்குது, பின்னுக்கு வேற இல்லை. முன் தாக்கம் நடக்குது, பித்தாக்கம் நடக்கல. பித்தாக்கம் நடந்திருந்தா சிஎன்டியும் வந்து விளைபொருளாக இருந்திருந்தா சிஎன்டியும் தாக்கி ஏ கமா பி எனப்படுகின்ற தாக்கியை உருவாக்கி இருக்கணும். ஆனா இது நடக்கல. இது நடக்காதால இது மீளா தாக்கம். ஆகவே இந்த தொகுதி மீளா தாக்கம் கொண்ட தொகுதி வந்து மீளா தாக்கத்தை கொண்டு ஒரு தொகுதி வந்து சமநிலைக்கு வராது. சரிதானே? அப்ப நாங்கள் மீளா தாக்கம் என்று நாங்கள் பாவச்சினாங்க. ஓகே, நாங்கள் இப்போது நாங்கள் மீளா தாக்கம் பற்றி நாங்கள் பார்த்து நாங்கள் மீளா தாக்கம் என்ற உங்களுக்கு இப்ப நன்றாக விளங்கியிருக்கும். மீளுந்தாக்கம் என்றாலும் நன்றாக விளங்கியிருக்கும். மீளுந்தாக்க ஒன்றைத்தான் நாங்கள் சமநிலைக்கு கொண்டு வரலாம் என்றது நீங்கள் இப்ப ஏற்றுக்கொள்வீர்கள். சரிதானே? நாங்கள் அடுத்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒரு வரைவின் மூலம் பார்ப்போம். அதாவது ஒரு சமநிலை தாக்கம். இப்ப சமநிலை தாக்கம் உங்களோட மைண்ட்ல வருது என்னண்டு மீளுந்தாக்கம். அப்ப சமநிலை தாக்கம் ஒன்றையும் நாங்கள் மீளா தாக்கம் ஒன்றையும் ஒப்பிட்டு பார்ப்போம். மீளா தாக்கம் ஒன்றுல வந்து தாக்கியலை சமப்படுத்தப்பட்ட சமன்பாட்டின் பீசமான குணகத்துக்கு ஏற்ற மாதிரி தாக்கி மூலக்கூறுகளை ஒரு தொகுதி ஒன்றுல சேர்ப்பமாக இருந்தால் ஆரம்பத்துல வந்து தாக்கி மூலக்கூறுகள் வந்து மிக உயர்ந்த சரிவுல இருக்கு. பாருங்க, தாக்கி மூலக்கூறுகள் உயர்ந்த சரிவுல இருக்கு. உயர்ந்த சரிவுல வந்து தாக்கன் இருந்த தாக்கி மூலக்கூறுகள் தாக்கன் நடக்க நாங்க சேர்த்தது பீசமான குணகத்துக்கு ஏற்ற மாதிரி. அவை தாக்கத்தின் முடிவுல வந்து ஏயும் இருக்க போறதில்லை, பியும் இருக்க போறதில்லை. இப்ப தாக்கத்தின் முடிவுல வந்து ஏயும் மூலக்கூறுகளும் பி மூலக்கூறுகளும் இல்ல. அது அப்படியே செறிவு குறைவடைஞ்சு ஒரு கட்டத்துல பூஜ்ஜியத்துக்கு போயிடும். ஆனா இவற்ற செறிவு வந்து குறைவடைகிற அதே நேரத்துல விளைவுகள் செறிவு பூஜ்ஜியமாக இருந்தது. ஏன்னா ஆரம்பத்துல விளைவு அந்த தொகுதிக்குள்ள இல்ல. இப்ப தாக்கம் நடக்க விளைவுகள் உருவாகுது. விளைவுகள் சரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு போய் ஒரு கட்டத்துல தாக்கம் முற்று பெற்ற நிலையில வந்து பிறகு மாறாது. ஏன் மாறையில உருவாக விளைவு உருவாகத்தால தாக்கம் முற்று பெற்றிடுது. முற்று பெற்ற பிறகு விளைவு வராதானே. விளைவு வெளியேன்னு சொன்னா என்ன செய்ய போகுது? அந்த சரி வந்து மாறா, அந்த விளைவுகள் சரி வந்து மாறாது. அதாவது வந்து இந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நேரத்துக்கு பிறகு தாக்கம் முற்று பெற்ற நிலையை அடைஞ்சிட்டு. ஆனா சமநிலை தாக்கம் நீங்கள் எடுப்பீங்களா இருந்தா ஒரு செறிவுக்கு நேரத்துக்குள்ள வரவுல பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல ஏயும் பியும் மட்டும்தான் தொகுதிக்குள்ள இருந்தது. ஆரம்பத்துல ஏயும் பியும் மட்டும்தான் தொகுதிக்குள்ள இருக்க ஏபின்ற செறிவு மிக உயர்வு. ஆனா விளைவுன்ற செறிவு பூஜ்ஜியம். என்ன விளைவு அதுக்குள்ள இல்ல. இப்ப விளைவுன்ற செறிவு பூஜ்ஜியமாகவும் தாக்கின்ற செறிவு உயர்வாக இருக்க தாக்க நடக்க தாக்கின்ற செறிவு குறைஞ்சு கொண்டு போகுது. தாக்கின்ற செறிவு குறைஞ்சு கொண்டு போற அதே நேரத்துல தாக்கி மூலக்கூறுகள் விளைவாக மாறின உடனே மூலக்கூறுகளுக்கிடையே வந்து பயனுள்ள மோதல் நடக்க வலிக்கிட்டுவார். விளைவு மூலக்கூறுகள் மீண்டும் தாக்கி மூலக்கூறுகளை உருவாக்க வலிக்கிட்டுவார். அப்ப விளைவு மூலக்கூறுகள் என்ற சரி வந்து இவற்ற சரி வந்து கூடிக்கொண்டு போக இவற்ற சரி வந்து தாக்கி மூலக்கூறு என்ற சரி வந்து குறைஞ்சு கொண்டு போக
விளைவு மூலக்கூறுகள் செறிவு கூடிக்கொண்டு போய் ஒரு கட்டத்துல வந்து தாக்கி மூலக்கூறுகள் ஒரு பொழுதும் பூஜ்ஜியத்துக்கு வர போறதும் இல்ல, விளைவு மூலக்கூறுகள் ஒரு பொழுதும் பூஜ்ஜியத்துக்கோ அல்லது முழுமையாக விளைவாக மாற போறதும் இல்லை. ஒரு குறித்த நிலையில வந்து விளைவுகளின் செறிவு மாறாத நிலைக்கு வரப்போது, தாக்கின்ற செறிவு மாறாத நிலைக்கு வரப்போகுது. ஆனா பாருங்க, தாக்கின்ற செறிவு பூஜ்ஜியத்துக்கு வரையில விளைவுன்ற செறிவு வந்து ஒரு குறித்த செறிவு வந்த பிறகு அந்த செறிவு மாறையில. விளைவுகளின் செறிவு மாறாத நிலைக்கு வந்தாலும் தாக்கின்ற செறிவு பூஜ்ஜியத்துக்கு வரையில. அப்ப என்ன நடக்கையில முத்தாக்கமும் முற்று பெறையில, முத்தாக்கமும் முற்று பெறையில, பிற்தாக்கமும் முற்று பெறையில. ஆகவே இது முற்று பெறாத தாக்கங்கள். ஆனா குறித்த நிலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்கமா பீண்ட செறிவும் மாறையில, சீக்கமா டீண்ட செறிவு மாறையில. செறிவுன்றது ஒரு பெரும் பார்வைக்குரிய இயல்புல ஒரு உதாரணம். அதே ஏக்கமா பீண்ட செறிவோ சீக்கமா டீண்ட செறிவு மாறாத இந்த நேரத்துலதான் இந்த தொகுதி சமநிலை அடைஞ்சு சொல்லலாம். ஆகவே இதுக்கு பிறகு இது சமநிலை அடைஞ்சிட்டு சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா தாக்கம் முற்று பெற்றுடுது, இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா தாக்கம் சமநிலை அடைஞ்சிட்டு. சரிதானே? ரைட். அடுத்த விடயமா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு மூலக்குற்று மட்டத்துல இது ஒரு விளங்க முயற்சிப்போம். நான் ஏற்கனவே சொல்ல விடயம்தான். இப்ப தொகுதி ஒன்றுல வந்து நாங்கள் இதுல தொகுதி 1, தொகுதி 2, 3, 4 சொல்லி காட்டப்பட்டிருக்குது. தொகுதி ஒன்றுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் தாக்கி மூலக்கூறுகளை தொகுதி அதாவது வந்து ஒரே தொகுதி தான் வெவ்வேறு நிலைகள், ஒரே தொகுதி வெவ்வேறு நிலைகள். முதலாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா தாக்கி மூலக்கூறுகளை சேர்த்த நிலை. ஆரம்பத்துல தாக்கி மூலக்கூறுகள்ல வந்து தொகுதி ஒன்றுக்குள்ள சேர்க்கப்பட்ட நிலை. சேர்க்கப்பட்ட நிலையில தாக்கி மூலக்கூறுகள் செறிவு என்னவா இருக்கும்? உயர்வா இருக்கும். உயர்வா இருந்தா தாக்கி மூலக்கூறுகளுக்கு நடக்கிற பயனுள்ள மோதுக வீதம் என்னவா இருக்கும்? உயர்வா இருக்கும். அப்ப ஆரம்பத்துல முட்டாக்க வீதம் என்னவா இருக்கும்? உயர்வாக இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து முட்டாக்க வீதம் வந்து உயர்வா இருக்கு. பிறகு சீண்டியும் உருவாகின பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சிடிக்கும் இடையில வந்து பயனுள்ள மோதுகை நடக்க வலிக்கிட்டு. அப்ப சீண்டியும் தாக்கம் அடைஞ்சு மீண்டும் ஏபியை உருவாக்க வலிக்கிட்டுவார். அப்ப பாருங்க ஆரம்பிச்சிடுவார். சீண்டியும் தாக்கம் அடைஞ்சு ஏபியை உருவாக்க வலிக்கணும்னா பித்தாக்கம் வந்து ஆரம்பிச்சிடும். அதாவது பித்தாக்க வீதம் பூஜ்ஜியத்திலிருந்து அதிகரிக்க வலிக்கிட்டு. பித்தாக்க வீதம் வந்து பூஜ்ஜியத்திலிருந்து அதிகரிக்கொண்டு போக முட்டாக்க வீதம் உயர்வுல இருந்து குறைஞ்சு கொண்டு போய் ஒரு கட்டத்துல சமனுக்கு வந்துடும். அதாவது வந்து இந்த 4வது நிலையை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் வந்து சமனான நிலைக்கு வந்துட்டார். சமனான நிலைக்கு வந்த உடனே அங்க பெரும் பார்வைக்குரிய இயல்பு தொகுதியில மாற்றமடையாத நிலை ஒன்று உருவாயிருக்குது. ஆனா தாக்கம் நடந்து கொண்டு இருக்கு. தாக்கம் நிக்கையில தாக்கம் நடந்து கொண்டிருக்குது. முன்னுக்கு போற எவ்வளவோ அதே அளவுக்கு பின்னுக்கும் பேர். அந்த நிலையில வந்து தாக்கி மூலக்கூறுகளின் செறிவிலையோ விளைவு மூலக்கூறுகளின் செறிவுகளையோ மாற்றம் பெறாது. சோ இந்த நிலை இயக்க சமநிலை, அதாவது இயக்க சமநிலை நிலை என்று நாங்கள் சொல்லலாம். சரிதானே? இப்ப நாங்க தாக்க வீதத்தோட வரவை பார்த்தோம்னா தாக்க வீதத்துக்கு நேரத்துக்கு முன்னப்பட்ட வரவை நாங்க பார்த்தோம்னா ஆரம்பத்துல வந்து முட்டாக்க வீதம் உயர்வாக இருந்தது. நேரத்தோட முட்டாக்க வீதம் குறைவடைஞ்சு கொண்டு போய் ஒரு கட்டத்துல மாறாத நிலைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பித்தாக்க வீதம் வந்து ஆரம்பத்துல பூஜ்ஜியமாக இருந்தது. ஏன்னா ஆரம்பத்துல விளைவு இல்ல. பித்தாக்க வீதம் வந்து பூஜ்ஜியத்திலிருந்து அதிகரிச்சு கொண்டு போய் பிறகு மாறா வந்துருக்கு. அப்ப மாறாத நிலைக்கு வரைக்கும் என்னென்று நாங்க சொல்ல போறோமாம்? சமநிலை என்று சொல்ல போறோம். மாறாத நிலைக்கு வந்துட்டோம்னா அந்த நிலையை நாங்க என்ன சொல்லுவோமா? சமநிலை என்று சொல்லுவோம். இப்ப வரங்க ஒரு உதாரணம் ஒன்று நாங்க காட்டிக்கிறோம். ஒரு தொகுதி ஒன்றுல நாங்க என்ன செய்யறோம்னா N2O4 ஒரு தொகுதி ஒன்றுக்குள்ள சேர்த்து சமநிலை அடையப்பட்டிருக்கேன். அப்ப ஆனா சமநிலை அடையறதுக்குரிய பொருத்தமான நிபந்தனை வழங்கியிருக்கணும். பொருத்தமான வெப்பநிலை அங்க இருக்க வரும். ஏன்னா வெப்பநிலை பொருத்தமான வெப்பநிலையா இருந்தா தான் தாக்கம் நடக்கலாம். அப்ப இந்த தாக்கம் நடக்கிறதுக்குரிய பொருத்தமான நிபந்தனையில இந்த தொகுதி அதாவது ஒரு தொகுதி ஒன்றுக்குள்ள வந்து N2O சேர்த்து சமநிலை அடைய விடப்பட்ட போது ஒவ்வொரு நிலைகளை இதுல காட்டியிருக்கோம். அப்ப N2O நிறம் இல்ல, N2O நிறம் இல்ல. NO2 நிறம் வந்து ஒரு கபில நிறம் வந்து படிச்சிருப்பீங்க இன்ஆர்கானிக்ல. இப்ப NO2 வாயுண்ட நிறம் கபிலம், N2O4 நிறம் இல்ல. அப்ப N2O இதுக்குள்ள சேர்க்கிற நேரத்துல பாருங்க ஒரு NO2 தான் ஒரு NO2 உருவாகிறதா காட்டியிருக்கிறோம். ஒரு NO2 நாங்க என்ன செய்யறோம்? உருவாகிறதா காட்டியிருக்கிறோம். ஒரு NO2 வந்து உருவாகிற நேரத்துல வந்து நேரமாக விளைவின் செறிவு என்ன செய்யணும்? கூட்டிக்கொண்டு போகும். அப்ப NO2 செறிவு என்ன செய்யணும்? கூட்டிக்கொண்டு போகுது. பாருங்க
பி நிலையில வந்து 3 எண்ணோட்டுவை காட்டியிருக்கிறேன். சி நிலையில வந்து இதுல 3 எண்ணோட்டு, இதுல 4 எண்ணோட்டுவை காட்டியிருக்கிறேன். அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5 எண்ணோட்டுவை காட்டியிருக்கிறேன். அது புறம் மாறாது. அப்ப நாங்கள் வந்து என்னது நேரத்தோட வந்து நிறச்சரிவு அதிகரிச்சு கொண்டு போகுது. ஏன் N2O4 நிறமில்லாத ஆள் வந்து எண்ணோட்டுவாக மாறுறதால, எண்ணோட்டுக்கு நிறம் இருக்கிறதால N2O4 எண்ணோட்டுவாக மாற 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 நிறச்சரிவு அதிகரிச்சு கொண்டு போகுது. இப்ப நிறச்சரிவு அதிகரிச்சு கொண்டு போய் பிறகு மாறையில ஏன் மாறையில N2O4 எண்ணோட்டுவாக போற வீதமும் எண்ணோட்டு மீண்டும் N2O4 திரும்பி வார வீதமும் சமனா வந்துட்டு நிறச்சரிவு மாறாது. ஏன் எண்ணோட்டுண்ட செறிவு நேரத்தோட மாற போறதில்லை, N2O4 செறிவு நேரத்தோட மாற போவதில்லை. இந்த நிலை இயக்க சமநிலை. இந்த நிலை இயக்க சமநிலை நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து ஒரு சமநிலையை நீங்கள் வந்து உருவாக்க N2O4 வந்து அதாவது டை நைட்ரஜன் டெட்ராக்சைட்டை ஒரு தொகுதிக்குள்ள சேர்த்துத்தான் சமநிலை அடையணும் இல்லை. அதாவது வந்து N2O4 கேஸை வந்து மட்டும்தான் நாங்கள் சமநிலை அடையணும் இல்லை. N2O4 கேஸை தொகுதியில சேர்த்து சமநிலை அடைய வைக்கலாம், அல்லது NO2 அதை தொகுதிக்குள்ள சேர்த்து சமநிலை அடைய வைக்கலாம், அல்லது ரெண்டையும் கலந்து நாங்கள் சமநிலை அடைய வைக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொகுதி ஒன்றுல வந்து நாங்கள் முதலாவதாக NO2 நாங்க தொகுதிக்குள்ள சேர்த்திருக்கிறோம். பாருங்க 2 NO2 வந்து N2O4 கேஸோட சமநிலை தொகுதியை கருதணும்னு சொன்னா அந்த தொகுதிக்குள்ள வந்து NO2 நாங்கள் முதல் சேர்க்க வந்து NO2 செறிவு முதல் உயர்வாக இருந்தது. அப்படியே வந்து செறிவு வந்து குறைஞ்சு கொண்டு போய் ஒரு கட்டத்துல மாறாம இருக்கு. அதே நேரத்துல N2O4 செறிவு ஆரம்பத்துல 0 இருந்தது, அப்படியே கூடிக்கொண்டு போய் புறம் மாறாம இருக்கு. மாறாத நிலை வரைக்கும் இப்ப இது என்னது சமநிலை. இது என்ன நிலை என்று சொல்ல போறீங்க? சமநிலை அடைஞ்ச நிலை என்று சொல்ல போறோம். அப்ப இந்த தொகுதிக்குள்ள முதல் என்னத்தை சேர்த்து நாங்கள் NO2 சேர்த்து சமநிலை அடைய வச்சிருக்கோம். இன்னொரு விதமா யோசிச்சு பண்ணா இந்த தொகுதிக்குள்ள N2O சேர்த்து சமநிலை அடைஞ்சிருக்கோம். பாருங்க ஆரம்பத்துல N2O4 செறிவு வந்து உயர்வாக இருந்தது, செறிவு வந்து குறைஞ்சு கொண்டு போய் புறம் வந்து மாறாம இருக்க போது. அதே நேரம் ஆரம்பத்துல வந்து NO2 செறிவு 0, இவர் N2O4 செறிவு குறைஞ்சு மாறா போவ NO2 செறிவு கூடிக்கொண்டு போய் ஒரு கட்டத்துல மாறா வரப்போ இந்த நிலை சமநிலை. ரெண்டு பேரையும் சேர்த்து NO2வையும் N2Oவையும் சேர்த்து சமநிலை அடையலாம். ஆரம்பத்துல நாங்கள் NO2க்கும் ஒரு செறிவு இருக்குது, N2O ஒரு செறிவு இருக்குது. ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஒரு குறித்த செறிவுல வந்து தொகுதிக்குள்ள இருக்கே வந்து அவையும் சமநிலை அடையலாம். பாருங்க இவர் வந்து கொஞ்சம் கூடிக்கொண்டு போய் புறம் மாறாம இருக்கலாம், இவர் குறைஞ்சு கொண்டு போய் இவர் மாறாம இருக்கலாம். ஆனா அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா தொகுதி ஒன்றுல வந்து சமநிலை அடைகிறது வந்து தாக்கிய மட்டும் சேர்த்துத்தான் சமநிலையை நாங்கள் ஐய விடணும் மட்டும் இல்லை. தாக்கியையும் விளைவையும் சேர்த்து சமநிலை அடைய வைக்கலாம், தாக்கிய மட்டும் சேர்த்து சமநிலை அடைய வைக்கலாம், விளைவை மட்டும் சேர்த்தும் தொகுதிக்குள்ள சமநிலையை அடைய வைக்கலாம். அதாவது சமநிலையை எந்த முனையில இருந்தும் ஆரம்பிக்கலாம், எந்த முனையில இருந்தும் ஆரம்பிக்கணும். ஆனா எந்த முனையில ஆரம்பிச்சாலும் நீங்க புள்ளையா விளங்க கூடாது. சமநிலை எந்த முனையில இருந்து ஆரம்பிச்சாலும் தாக்கியல் என்ற செறிவோ விளைவுகள் என்ற செறிவோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சமனா இருக்கும்னு நீங்கள் புள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. உதாரணமா பாத்தீங்கன்னா முதலாவது நிலையில பாருங்க எண்ணோட்டுன்ற செறிவை பாருங்க, முதலாவது நிலையில எண்ணோட்டுன்ற செறிவை பாருங்க. இரண்டாவது நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா சமநிலை அடைஞ்ச பிறகு எண்ணோட்டுன்ற செறிவை பாருங்க. மூன்றாவது நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா சமநிலை அடைஞ்ச பிறகு எண்ணோட்டுன்ற செறிவை பாருங்க. சமனா இருக்கா? இல்ல. இப்ப சமனா இல்லையன்னு சொன்னா என்ன விளங்கிக் கொள்றீங்கள்? நீங்கள் எப்பொழுதுமே வந்து மூன்று சந்தர்ப்பத்திலையும் வந்து எண்ணோட்டுன்ற செறிவு சமனா இருக்கணும் இல்ல, சமநிலை அடைஞ்ச பிறகு. ஆனா மாறாம இருக்க போதும், ஒரு குறித்த செறிவுக்கு வந்த பிறகு மாறாம இருக்க போதும். N2O4 ஒரு குறித்த செறிவுக்கு வந்த பிறகு மாறாம இருக்க போதும். அதை நாங்கள் கவனிக்க வேணும். சரிதானே? அதைத்தான் இதுல சொல்லப்பட்டிருப்பாருங்க. சமநிலையை வந்து நாங்கள் எந்த முனையில இருந்து ஆரம்பிக்கலாம், ஆனா சமநிலை அடைஞ்ச பிறகு தொகுதியின் பெரும்பார்வைக்குரிய இயல்புகள் மாற்றமடையாது. ஏனென்றா முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் அங்க சமனா இருக்கிறது. அதாவது தாக்கம் இயங்கி கொண்டுதான் இருக்கும், தாக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கும், தாக்கம் இயங்கி கொண்டுதான் இருக்கும். ஆக இது இயக்க சமநிலைன்னு சொன்னாங்க. இயக்க ரசாயன சமநிலைன்னு நாங்கள் கருத முடியும். சரிதானே? ரைட். அடுத்தது வந்து பாருங்கன்னா இந்த நீங்க எவ்வளவு நேரம் படிச்சதை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப இதுல ஒரு கேள்வி ஒன்று கேட்டு பாருங்க. N2O4 வந்து NO2 சமநிலை தாக்கம் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளில் சரியானதை நாங்கள் இதுல எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த கூட்டுகள்ல நீங்க சரியானது, அது ஒரு கூட்டு சரியா இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட சரியா இருக்கலாம். எந்தெந்த கூட்டு சரியா இருக்கும்னு நீங்களே இப்ப யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. எந்த கூட்டு சரியானது இப்ப யோசிக்கிறீங்க, யோசிச்சுட்டு இப்ப விடை எடுத்துட்டு நினைக்கிறேன். இப்ப பார்ப்போம். சமநிலையில் நிறச்சரிவு மாற்றமடையாது. என்ன நினைக்கிறீங்க? சமநிலையில் நிறச்சரிவு மாற்றமடையாதுன்றதுக்கு சரி கொடுப்போமா பிள்ளை கொடுப்போமா?
சரி கொடுக்கலாம். ஏன் சமநிலை அடைஞ்ச பிறகு ஒவ்வொரு கூறுகளும் செறிவும் மாற போறதில்லை. எண்ணோட்டுன்ற செறிவும் மாற போறதில்ல, N2O4 செறிவும் மாற போறதில்ல. அவ ரெண்டு செறிவும் மாறாத நிலைக்கு வந்த நேரம் தானே சமநிலை நேரம். சமநிலை அடைஞ்ச பிறகு எண்ணோட்டுன்ற செறிவு மாறாதன்றதால நிறச்செறிவு மாற்ற முடியாது. ஏண்டா அந்த தொகுதிக்குள்ள நிறத்துக்கு காரணம் எண்ணோட்டு தானே. எண்ணோட்டுன்ற செறிவு சமநிலை அடைஞ்ச பிறகு மாறாம இருக்கிறதால நிறச்செறிவு மாற்றம் அடையாதுன்றதுக்கு நாங்க சரி கொடுக்கலாம். அடுத்த பாருங்க, சமநிலையில் N2O4 ஆனது எண்ணோட்டுவாக மாற்றம் அடையாது. இது அநேகமானாக்கள் சரியா இருக்குமோன்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா புள்ள ஏன் தாக்கம் நடந்து கொண்டிருக்கு. N2O4 எண்ணோட்டுவாக மாறிக்கொண்டிருக்கு, எண்ணோட்டு N2O4 மாறிக்கொண்டிருக்கு. ஆனால் ரெண்டும் நடக்கிற வீதம் சமனா இருக்கு. அதாவது முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனா தான் இருக்கு. அப்ப N2O4 எண்ணோட்டுவாக மாற்றம் அடையாதுன்றது நாங்க புள்ளதான் கொடுக்கணும். மாற்றம் அடை. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா சமநிலையில் முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக இருக்காது. அது வெளிப்படையா தெரியுது. சமநிலை என்று சொன்னா முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக வர்ற நிலைமை தான் சமநிலை என்று நாங்க பார்த்தலாம். சமநிலையில் முட்டாக்க வீதமும் முட்டாக்கமும் பித்தாக்கமும் முற்று பெற்றுள்ளது. சமநிலை என்று சொன்னாலே முற்று பெறாத ஆக்கத்துல சமநிலையை நாங்க பார்க்கலாம். அதாவது முட்டாக்கம் முற்று பெற போறதில்லை, பித்தாக்கம் முற்று பெற போறதில்லை. முட்டாக்கம் முற்று பெற்றிருந்தால் தாக்கி அதுக்குள்ள இருக்கக்கூடாது, பித்தாக்கம் முற்று பெற்றிருந்தால் அதுக்குள்ள விளைவு இருக்கக்கூடாது. அந்த தொகுதிக்குள்ள தாக்கிகளும் விளைவுகளும் ஒன்றாக இருக்கிறதால முட்டாக்க திசையில நீங்கள் தாக்கம் முற்று பெற போறதில்லை, பித்தாக்க திசையிலையும் தாக்கம் முற்று பெற போறதில்லை. இவ்வளவு நேரம் படிச்சதுக்குரிய ஒரு விளக்கம் ஒன்றதை இந்த கேள்வியின் ஊடாக நாங்கள் பார்க்கலாம். ரைட். இப்ப நாங்கள் ஒரு பௌதிக செயல்முறைகளுடன் தொடர்புடைய சமநிலையை கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம். ஏன்னு சொன்னா பின்னர் நாங்கள் ஆழமாக படிக்க போறீங்க. இப்போது நாங்கள் மேலோட்டமாக நாங்கள் எங்கிட்ட நோக்கம் ரசாயன சமநிலை தான். ஆனா ரசாயன சமநிலை பற்றிய அடிப்படை எண்ணக்கருக்களையும் பௌதிக செயல்முறையோட தொடர்புடைய எண்ணக்கருக்களையும் நாங்கள் மேலோட்டமாக கவனிப்போம். ரைட். இப்ப நாங்கள் திண்ம திரவ சமநிலை ஒன்றை நாங்கள் என்னென்று உருவாக்கலாம். திண்மம் திரவம், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மீளத்தக்க செயல்முறையாக இருந்தா தான் சமநிலையை உருவாக்கலாம். அப்ப திண்மம் திரவமாக மாறினா அதே குறித்த நிபந்தனையில திரவம் திண்மமாக மாறினா தான் சமநிலையை உருவாக்கலாம். ஒரு நிபந்தனையில திண்மம் திரவமா மாறுது, வேறொரு நிபந்தனையில திரவம் திண்மமா மாறினா சமநிலை ஒன்று நாங்கள் உருவாக்கலாம். அதே நிபந்தனையில எந்த வெப்பநிலையில திண்மம் திரவமா மாறுதோ அதே வெப்பநிலையில திரவம் திண்மமா மாறணும். அப்பதான் சமநிலை உருவாகலாம். உங்களுக்கு தெரியும், திண்மம் திரவமா மாறுறது நாங்க என்னன்னு சொல்றது? உருகுதல். திரவம் திண்மமா மாறுறது நாங்க என்ன பேர் வைப்போம்? உறைதல். அப்ப நீங்கள் வெப்பநிலை ஒரு திண்ம நிலையில இருக்கிற ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போயிக்க ஒரு கட்டத்துல திண்மம் திரவமாக உருக ஆரம்பிக்கும். ஆனா அதுல இருக்கிற முழு திண்மமும் திரவமாக மாறும் மட்டும் வெப்பநிலை மாறாது. நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு குறித்த வெப்பநிலையில, அதாவது நீங்க உருகு நிலை என்று சொல்லப்படுற வெப்பநிலை இருக்குத்தானே, உருகு நிலை என்று சொல்லப்படுற வெப்பநிலையில தொகுதி ஒன்றுல திண்மம் ஒன்றை வைப்பீங்களா இருந்தா அந்த திண்மம் அதன் திரவத்தோட சமநிலை ஒன்றை உருவாக்க வலிக்கிட்டு. ஏன் திண்மம் திரவமாக மாறுற வெப்பநிலை உருநிலை தான். உரைநிலையா இருந்தாலும் அதே வெப்பநிலை தான். திரவம் திண்மமா மாறுறதும் அதே வெப்பநிலை தான் கருதப்படும். இப்ப திண்மம் திரவமாக மாறுறதுடன் தொடர்புடைய உருகு நிலை எனப்படுகின்ற வெப்பநிலையில திண்மத்தை மூடிய தொகுதிக்குள்ள வெப்பங்களாக இருந்தா அந்த திண்மமும் திரவமும் அதுக்குள்ள ஒன்றாக இருக்கிற நேரத்துல திண்மத்துக்கும் திரவத்துக்கும் இடையில ஒரு சமநிலை ஒன்று உருவாகலாம். உதாரணமாக திண்ம பனிக்கட்டியை எடுப்போம். திண்ம பனிக்கட்டியை நீங்கள் எடுப்பீங்களாக இருந்தா சைபர் பாசி தான் உருகுநிலை என்று படிச்சிருப்பீங்க. இப்ப சைபர் பாசி வெப்பநிலையில திண்ம பனிக்கட்டியை ஒரு தொகுதி கொண்டுள்ள வைப்பீங்களாக இருந்தா அந்த திண்ம பனிக்கட்டியும் திரவ நீருக்கு இடையில அங்க சமநிலை ஒன்று உருவாயிரும். வெப்பல்ல மாறாம பேணவனும் சைபர் வாசிலியை தொடர்ந்து மாறாம பேண போறீங்க. அப்ப திண்ம பனிக்கட்டிக்கும் திரவ நீருக்கும் இடையில ஒரு சமநிலை ஒன்று ஒரு குறித்த முக்கத்துல உருவாக்கும். அந்த சமநிலைக்கு என்ன பேர் வைப்போமாம்? திண்ம பனிக்கட்டிக்கும் திரவ நீருக்கும் இடையிலான சமநிலை திண்ம திரவ சமநிலை என்று நாங்க சொல்லலாம். இந்த நிலையில உருகல் வீதமும் உறைதல் வீதமும் சமனாக இருந்தா தான் சமநிலை ஒன்றை உருவாக்கலாம். அதே மாதிரி திரவ ஆவி சமநிலையை நாங்கள் கருத்தில் எடுப்போமா இருந்தா ஒரு குறித்த திரவம் கொதிநிலை எனப்படுகின்ற ஒரு வெப்பநிலைக்கு கிட்ட வந்துட்டார். ஒரு மூடிய தொகுதிக்குள்ள ஒரு குறித்த திரவத்தை நாங்கள் அடைச்சு போட்டு அந்த திரவத்தின் அந்த குறித்த அமுக்கத்துல என்ன
கொதிநிலையோ அந்த கொதிநிலைக்கு சமனான வெப்பநிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அந்த திரவம் அதன் ஆவியோட சமநிலை ஒன்று உருவாக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல திரவம் ஆவியாறது வீதமும் ஆவி திரவமாக வார ஒடுங்கல் வீதம் ஒன்று கொண்டு சமனா வந்து அப்ப திரவம் ஆவியா மாற ஆவியாதல் வீதமும் ஆவி மீண்டும் திரவமா மாற ஒடுங்கல் வீதம் ஒன்று கொண்டு சமனா வந்தா அங்க பெரும்பான்மைக்குரிய இயல்புகள் மாறாத நிலை கொண்டு வந்துடும். அப்ப அதுவும் ஒரு திரவ ஆவி சமநிலை என்று நாங்கள் என்ன சொல்ல முடியலாம். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்ன நீரின் கொதிநிலை 100 பாசி என்று படிச்சிருப்பீங்க. ஒரு ஏடிஎம் அமுக்கத்துல நீரின் கொதிநிலை 100 பாசி. அந்த 100 பாசி வெப்பநிலையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு திரவ நீர் அதன் ஆவியோட சமநிலை ஒன்ற மூடிய தொகுதிக்குள்ள உருவாக்கும். ஆக ஒரு திரவ ஆவி சமநிலைக்கு வேற நாங்க சிறந்த உதாரணமாக நாங்க என்ன செய்ய முடியும் எடுக்கலாம். அதாவது இந்த சந்தர்ப்பத்துல ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் என்னவா இருக்க போது சமனாக இருக்கு. சமநிலை ஒன்று இருக்கணும் என்றால் ஆவியாதல முற்புற மாற்ற வீதம் என்று சொல்லி ஒடுங்கலை பிற்புற மாற்ற வீதமாக கருதமாக இருந்தா இரு வீதங்களும் ஒன்று கொண்டு சமனாக வரும் பொழுது எங்களுக்கு சமநிலை ஒன்று உருவாதுன்னு நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி திண்ம ஆவி சமநிலையை கருதமாக இருந்தா உங்களுக்கு தெரியும் திண்ம அயடின் படிச்சிருப்பீங்க. திண்ம அயடின் ஆவி அயடினோட சமநிலையை உருவாக முடியாது. இப்ப சில பதார்த்தங்கள் குறித்த வெப்பநிலை அமுக்கத்துல குறித்த திண்மம் அதன் ஆவியோட சமநிலை ஒன்றை உருவாக்கலாம். இப்ப சமநிலை ஒன்றை உருவாக்குற நேரத்தில் என்ன நடக்கலாம் திண்ம ஆவி சமநிலை ஒன்று உருவாக்கப்போம். சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூடிய தொகுதி ஒன்றில் வெப்பநிலை குறித்த வெப்பநிலை அமுக்கத்துல பதார்த்தங்களின் திண்ம நிலை ஆவி நிலை என்பன ஒன்றாக காணப்படும் பொழுது திண்ம ஆவி சமநிலை ஒன்று உருவாகுது. உதாரணமா சிறந்த உதாரணம் அயடின் எடுக்கலாம். திண்ம அயடினை நீங்கள் அப்படியே ஒரு மூடிய தொகுதிக்குள்ள மூடி வச்சிங்கன்னு சொன்னா அப்படியே வெளிப்படையாக உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல காட்டியிருக்கு பாருங்க. திண்ம அயடின் அதன் ஆவியோட எவ்வாறு சமநிலையில இருக்கு. ஆவியும் அதுக்குள்ள உதாரணத்துல காட்டியிருப்பாருங்க ஆவி நிலை. அதே இடத்துல திண்ம அயடினும் அதுக்குள்ள இருக்குது. அப்ப திண்ம அயடின் ஒரு ஆவி அயடினோட சமநிலை ஒன்றை உருவாக்கி இருக்குது. அதாவது I2 solid I2 கேஸோட சமநிலை ஒன்றை உருவாக்கும். அது I2 solid I2 கேஸ் ஆக மாறுறத நாங்கள் பதங்க மாதல் என்று சொல்ல போறீங்க. I2 கேஸ் I2 solid ஆக மாறுறத நாங்கள் படிதல் அல்லது மிகில் பதங்க மாதல் என்று சொல்ல நாங்கள் நிலை மாற்றத்தின் கீழே நாங்கள் படிக்கலாம். சரிதானே? ரைட். இப்ப இந்த விஷயம் நாங்கள் பார்த்து நாங்கள் அதே மாதிரி திண்ம சமநிலை ஒன்றும் இருக்கலாம். நீங்க புறதிருப்பம் என்று படிச்சிருப்பீங்க. அது ஒரு குறித்த திண்மம் ஒரு குறித்த பதார்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட புறதிருப்பங்களை கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு குறித்த புறதிருப்பம் இன்னொரு புறதிருப்பமாக மாறுற வெப்பநிலை. அதை நாங்கள் சொல்றது தாண்டல் வெப்பநிலை அல்லது மாறுநிலை வெப்பநிலைன்னு சொல்லப்படும். அப்ப ஒரு திண்மம் இன்னொரு திண்மத்தோட சமநிலை ஒன்றை உருவாக்கணும்னா இந்த புறதிருப்பத்தை நாங்கள் யோசிக்கலாம். ஒரு குறித்த புறதிருப்பம் இன்னொரு புறதிருப்பமாக மாறுற வெப்பநிலை தாண்டல் வெப்பநிலை. அந்த தாண்டல் வெப்பநிலையை மாறாம வச்சுக்கொண்டு தாண்டல் வெப்பநிலை என்று சொல்லப்படுற வெப்பநிலை ஒரு தொகுதிக்குள்ள மாறா வச்சுக்கொண்டு ஒரு குறித்த திண்மத்தை அதை குறித்த பிரதிருப்பத்தை அந்த தொகுதிக்குள்ள வைப்பீங்களா இருந்தா குறித்த பிரதிருப்பம் இன்னொரு பிரதிருப்பத்தோட சமநிலை உருவாக்கலாம். அதாவது குறித்த திண்ம பிரதிருப்பம் இன்னொரு குறித்த திண்ம பிரதிருப்பத்தோட சமநிலையோட உருவாக்கலாம். உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் சல்வர் எடுத்தோம் என்று சொன்னா சாய் சதுர கந்தகத்துக்கும் ஒரு சரிவு கந்தகத்துக்கு இடையில மாறுநிலை வெப்பநிலையில மூடிய தொகுதியில சமநிலை ஒன்றை உருவாக்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சாய் சதுர கந்தகம் ஒரு சரிவு கந்தகமா மாறுற வீதமும் ஒரு சரிவு கந்தகம் சாய் சதுர கந்தகமா மாறுற வீதம் சமனாவிரேக்க சமநிலை ஒன்று உருவாகலாம். சரி, அப்ப நாங்கள் ஒவ்வொரு விதப்பட்ட பௌதிக செயல்முறையுடன் தொடர்புடைய சமநிலைகளை பற்றி பார்த்து நாங்கள் இப்ப நாங்கள் ஏகவினை சமநிலை என்றா என்ன, ஏகவின சமநிலை என்றா என்ன, பல்லின சமநிலை என்றா என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது ஏகவின சமநிலை என்றால் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரசாயன தாக்கம் சமநிலையில இருக்கேங்க அந்த சமநிலையோட தொடர்புடைய சகல கூறுகளும் சமநிலையோட தொடர்புடைய சமநிலை கூறுகள் எல்லாம் ஒரே பௌதீக நிலையில் காணப்படுமாக இருந்தால் அது நாங்கள் ஏகவின சமநிலை என்று சொல்ல முடியும். இதை நீங்கள் கவனிச்சுக்கலன்னு சொன்னா N2 கேஸும் H2 கேஸும் நைட்ரஜன் கேஸும் டைஹைட்ரஜன் கேஸும் அமோனியா கேஸோட சமநிலை உருவாக்குறத கருத்தில் எடுத்தோம்னு சொன்னா இதுல நைதரசனா இருந்தாலும் சரி ஐதரசனா இருந்தாலும் சரி அமோனியாவா இருந்தாலும் ஒரே பகுதிய நிலை வாயு. ஆகையோர் இந்த சமநிலையை நாங்கள் ஒரு ஏகவின சமநிலையாக கருத முடியும். வாயு அவத்தை சமநிலை ஏகவின சமநிலையாக கருத முடியும். அது மாதிரி ஒரு திரவ சமநிலையை நீங்கள் கருதுவமாக இருந்தா ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் திரவ நிலையில காணப்படுற ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் அதாவது அசெட்டிக் அமிலம்
திரவ நிலையில் காணப்படுகின்ற ஒரு அல்கோலோட தாக்கம் அடைஞ்சு அவர் உருவாக்குற எஸ்தரோடையும் நீரோடையும் சமநிலையில காணப்படுவாங்க. திரவ நிலையில காணப்படுற எஸ்தர் திரவ நிலையில் காணப்படுகின்ற நீரோட சமநிலை உருவாக்குமாக இருந்தா அது நாங்கள் ஏகவினை சமநிலை என்று சொல்லலாம். ஏன்? தாக்கியலும் விளைவுகள் சகல சமநிலையோட தொடர்புடைய சகல சமநிலை கூறுகளும் ஒரே பௌதிக நிலையில இருக்கு. இதை நாங்கள் ஏகவின சமநிலை நாங்கள் வரையறுக்கலாம். சரி, அதே மாதிரி பல்லின சமநிலை நீங்கள் எடுப்பீங்களா இருந்தா தாக்கியல் விளைவுகள் எல்லாம் வந்து ஒரே அவத்தையில இருக்காது. இப்ப கல்சியம் கார்பனேட் திண்மம் வந்து கல்சியம் ஆக்சைடு திண்மத்தோடையும் CO2 வாயு கார்பன் ஆக்சைடு வாயுவோடையும் சமநிலையில் இருக்கு. பாருங்க, குறித்த வெப்பநிலையில கல்சியம் கார்பனேட் திண்மம் வந்து கல்சியம் ஆக்சைடு திண்மத்தோடையும் கார்பன் ஆக்சைடு வாயுவோடையும் சமநிலையில் இருக்கிற. அப்ப திண்மம், இது திண்மம், இது வாயு. இது ஒவ்வொரு அவத்தை, இது திண்மாவத்தை, இது திண்மாவத்தை, இது வாயு அவத்தை. அப்ப இந்த கல்சியம் கார்பனேட் திண்மம் வந்து ஒவ்வொரு அவத்தையோட சமநிலையோட தொடர்புடையதாக இருக்கிறதால இது ஒரு பல்லின சமநிலையாக கருத முடியும். உதாரணமாக இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம்னா Fe சாலிட், இரும்பு சாலிட் வந்து H2O கேஸோட தாக்கம் அடைஞ்சு Fe3O4 சாலிட்டோடையும் ஐதரசன் கேஸோடையும் சமநிலை கொண்ட உருவாக்கமாக இருந்தா இது திண்ம நிலை, இது வாயு நிலை, இது திண்ம நிலை, இது வாயு நிலை. ஒவ்வொரு அவத்தைகளோட தொடர்புடையதாக இருக்கிறதால இந்த சமநிலையை நாங்கள் ஒரு பல்லின சமநிலையாக கருத முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு என்னன்னு சொன்னாலும் வந்து ஒரு வாயுவோட தொடர்புடையதாக இருக்குமாக இருந்தா, வாயுவோட தொடர்புடையதாக இருந்தாலும் சரி, திரவ நிலையாக இருந்தாலும் சரி, கட்டாயம் வந்து ஒரு சமநிலை ஒன்று உருவாகணும்னா மூடிய பாத்திரத்துலதான் நாங்கள் சமநிலையை நாங்கள் உருவாக்குவோம். இதை ஒரு மூடிய பாத்திரத்துல நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், சமநிலை ஒன்றை உருவாக்கணும். என்னன்னு சொன்னால் சமநிலை கூறுகள் வந்து தொகுதியிலிருந்து தப்பக்கூடாது. சமநிலை கூறுகள் வந்து தொகுதியிலிருந்து வெளியேறிட்டு சொன்னால் சமநிலை பிழைச்சு போயிடும், சமநிலை குழம்பிடும். ஆக கட்டாயம் வந்து மூடிய தொகுதி என்றது வந்து கட்டாயமான ஒரு விடயமாக இங்க கருத வரும். சரி, இப்ப நீங்கள் வந்து சமநிலை பற்றிய அடிப்படையான எண்ணக்கருக்களை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொண்டு வந்திருக்கும். இப்போது நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னால் சமநிலையோட தொடர்புடைய விதிகள், அந்த சமநிலை விதியோட தொடர்புடைய சமநிலை மாறிலிகள் எவ்வாறு எழுதுதல் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவோம். அந்த வகையில நாங்கள் சமநிலை விதி என்றா என்ன, இப்ப சமநிலை விதி என்று நாங்கள் கூறுறதுக்கு முதல் திணிவு தாக்க விதி என்று ஒன்று இருக்குது. திணிவு தாக்க விதி என்றதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா, திணிவு தாக்க விதியில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதம் தாக்கியல் என்ற செறிவுக்கு, அதாவது தாக்கியல் என்ற தாக்கு திணிவுக்கு நேர்வித சமன் என்று ஆரம்பத்துல சொல்லப்படுது. அதாவது திணிவு தாக்கு விதி எடுப்பமா இருந்தா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அந்த ஹுல்பர்க் வாட்ச் எனப்படுகின்ற 2 பேராலையும் திணிவு தாக்க விதியை வந்து எடுத்துரைக்க ஆரம்பத்துல செய்த பரிசோதனைகள்ல அவர்கள் நினைத்தார்கள் ரசாயன தாக்க வீதம், அதாவது தாக்க வீதம் என்றது தாக்கியல் என்ற செறிவுகளுக்கு நேர்வித சமன். இந்த செறிவுன்றது தாக்கு திணிவு, தாக்கியல் என்ற தாக்கு திணிவுக்கு நேர்வித சமன் என்று சொல்லி ஆரம்பத்தில் யோசிச்சாங்க. ஏனென்றால் அவங்க எடுத்த தாக்கம் வந்து அதுக்கு பொருத்தமாக இருந்தது. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப A, B எனப்படுகின்ற தாக்கியல் தாக்கம் அடைஞ்சி C, D எனப்படுகின்ற விளைபொருளை உருவாக்கி சமநிலையை அடைஞ்ச என்று வைப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கூறுகளோட தொடர்புடைய எல்லா பீசமான குணகங்களும் ஒன்றா இருக்கு. பாருங்க, இதுக்கு முன்னாலே ஒன்றுதான், இதுலயும் ஒன்றுதான், எல்லாத்துக்கும் ஒன்றாதான். அப்ப பீசமான குணகங்கள் ஒன்றாக இருக்கிற இந்த தாக்கத்தை கருதேக்க ஆரம்பத்துல சொல்லப்பட்ட ரசாயன தாக்க வீதம் தாக்கியல் என்ற செறிவுகளுக்கு நேர்வித சமனாக இருந்ததுன்றது சரியா தான் இருக்கும். இதை கவனிச்சுங்கன்னு சொன்னா திணிவு தாக்க விதிக்கேற்ற மாதிரி நாங்கள் முட்டாக்க வீதம் முட்டாக்கத்தின் தாக்கி வந்து A, B முட்டாக்கத்தின் தாக்கியல் என்ற செறிவுக்கு நேர்வித சமனா இருக்க போது நேர்வித சமனா வந்து சமனாக்கணும்னா ஒரு மாறிலி ஓட்டு சமப்படுத்துறாங்க. அது முட்டாக்க வீத மாறிலி என்று எடுப்போம். KF சொல்லியிருக்காங்க. முட்டாக்க வீத மாறிலி போட்டு நாங்கள் சமப்படுத்துவோம். அந்த முட்டாக்க வீதம் வந்து இந்த செறிவுகள்ல தங்காது. முட்டாக்க வீத மாறிலி இந்த செறிவுகள்ல தங்காது. செறிவு தவிர்ந்த தாக்க வீதத்தை பாதிக்கிற வேறு காரணிகள்ல தங்கியிருக்கலாம். அப்புறம் முட்டாக்க வீதம் சமன் KF
தாக்கியல் என்ற செறிவுகள் என்று வரப்போகுது. அதாவது RF சமன் KF இன்டு A இந்த செறிவு B இந்த செறிவு. அந்த மாதிரி பித்தாக்கத்துக்குரிய விதியை நாங்கள் யோசிச்சோம்னா பித்தாக்க வீதம் சமன் பித்தாக்கத்துக்குரிய தாக்க வீத மாறிலி தர C இந்த செறிவு D இந்த செறிவு. அப்ப சமநிலையில முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் என்னவா இருக்கும்? ஒன்று கொண்டு சமனா இருக்கும். சமநிலையில முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் சமனா இருக்கும் நாங்க முதல்ல சொல்லி போட்டோம். RF சமன் RR. முட்டாக்க வீதம் பித்தாக்க வீதத்துக்கு என்னவா இருக்க போது? சமனா இருக்க போது. ஆனா முட்டாக்க வீதத்துக்கு இப்படி ஒரு கோவை நாங்க எடுத்திருக்கிறோம், பித்தாக்க வீதத்துக்கு இப்படி ஒரு கோவை எடுத்திருக்கிறோம். அப்ப ரெண்டு பேரையும் நாங்கள் ஒன்று கொண்டு சமப்படுத்தினோம் சொன்னா KFங்கள் KR இது மாறிலி, KR ஒரு குறித்த நிபந்தனையில மாறிலி. KFங்கள் KR நாங்கள் எழுவாயாக எடுத்தோம் சொன்னா விளைவுகள் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துங்கள் தாக்கியல் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துக்கு விகிதமா தாக்கியல் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துக்கும் விளைவுகள் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துக்கும் தாக்கியல் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துக்கும் இடையிலான விகிதம் முட்டாக்க வீத மாறிலிக்கும் பித்தாக்க வீத மாறிலிக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனாக வரப்போகுது. இதை நாங்கள் ஒரு மாறிலியாக கருதலாம். உலகத்தை நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு மாறிலியாக கருத முடியும். ஏன் இது மாறிலி இது மாறிலி, மாறிலியால பிரிச்சா மாறிலி தான் வரப்போகுது. இது ஒரு முட்டாக்க வீத மாறிலி, இது பித்தாக்க வீத மாறிலி. இது ஒரு மாறிலியாக கருத முடியும். இது ஒரு மாறிலியாக கருத முடியும். மாறிலியாக கருதேன்னு சொன்னா நாங்க செறிவு சார்பாக தாக்க வீதத்தை நாங்க சொன்னதால நாங்கள் இந்த செறிவு சார்பாக இந்த கோவை உள்ளடக்கிறதால பெரும்பார்வைக்குரிய இயல்பாக செறிவை நாங்கள் எடுத்ததால இந்த மாறிலிக்கு ஒரு பேர் ஒன்று வைக்க போறீங்கள், கேசி, செறிவு சார்பான சமநிலை மாறிலி. அதாவது செறிவு சார்பான சமநிலை மாறிலி என்றது முட்டாக்க வீதத்துக்குரிய தாக்க வீத மாறிலிக்கும் பித்தாக்கத்துக்குரிய தாக்க வீத மாறிலிக்கும் இடப்பட்ட விகிதம் நாங்கள் செறிவு சார்பான சமநிலை மாறிலிக்கு நாங்கள் சமனம் எடுத்துக்கொள்ளலாம். இது நாங்கள் கவனிச்சோம் சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதை நாங்கள் எழுத்து வடிவில சொல்லப்பட்டிருப்பாருங்க. ஒரு எந்த குறிப்பிட்ட மாறா வெப்பநிலையிலும் KF KR மாறிலிகள் என்பதால KFங்கள் KR ஒரு மாறிலி ஆகும். KFங்கள் KR விகிதம் சமநிலை மாறிலி என வரையறுக்கலாம். இது செறிவு சார்பாக குறிப்பிடப்படும் கேசி என்று சொல்ல போறீங்கள். ஆகவே இதை நாங்கள் சமநிலை மாறிலிக்குரிய கோவையாக எடுத்துக்கொள்ளலாம். எப்ப என்று சொன்னா ரசாயன தாக்கங்களோட தொடர்புடைய பீசமான குணம், ரசாயன தாக்கத்துல காணப்படுகின்ற தாக்க கூறுகளின் பீசமான குணகங்கள் ஒன்றாக இருக்கு. அந்த நிலைமையில தான் இது சரியா இருக்கும். அப்ப ஆரம்பத்துல அப்படியான தாக்கங்கள் எடுத்து பார்க்க கேசிக்குரிய கோவை இப்படித்தான் பெறப்போகுது. ஆனால் பல்வேறுபட்ட பரிசோதனை அவதானங்கள், பரிசோதனை முடிவுகள் விளைவுகள் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துக்கும் தாக்கியல் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துக்கும் இடையிலான விகிதம் எல்லா தாக்கங்களுக்கும் ஒரு மாறிலியாக இருந்ததா என்றுதான் கேள்விக்குறியா இருந்தது. பீசமான குணகங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது விளைவுகள் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துக்கும் தாக்கியல் என்ற செறிவுகள் என்ற பெருக்கத்துக்கும் இடையிலான விகிதம் மாறிலியாக இருந்தது. ஆனா பீசமான குணகம் ஒன்றில்லாத சந்தர்ப்பங்கள்ல இது ஒரு எழுந்தமான பெருமானமாகத்தான் இருந்தது, ஒரு தன்னிச்சையான பெருமானமாகத்தான் இருந்தது. நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஆகவே நாங்களே ஒரு திரிவு தாக்க விதியை கொஞ்சம் மாற்ற வேண்டி இருக்குது. இப்ப திரிவு தாக்க விதியில நாங்கள் மாற்ற வேண்டி இருக்கின்ற என்னன்னு சொன்னால் பீசமான குணகத்தோட தொடர்புடையதாக திரிவு தாக்க விதியை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டியிருக்கு. அதாவது தாக்க வீத பீசமான குணகம் முக்கியமாக கருத்தில் எடுக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு பரிசோதனைகள் மூலம் சமநிலை மாறிலியானது சமப்படுத்தப்பட்ட சமநிலை தாக்கத்தின் ஒவ்வொரு சமநிலை கூறுகளின் பீசமான குணகத்தில் தங்கியுள்ளது என அறியப்பட்டது. இந்த தாக்கியல் விளைவுகள் ஒவ்வொன்றின் செறிவு பதமும் சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டில் உள்ள பீசமான குணகத்திற்கு சமனான எண்ணினால் வலுவேற்றப்பட்டு பெறப்பட்ட சமநிலை மாறிலி தான் எல்லா தாக்கங்களுக்கும் ஒரு மாறிலி பெருமானமாக இருந்தது. இது பரிசோதனை முடிவு. ஆனா ஆரம்பத்தில் நடந்தது, பீசமான குணகங்கள் ஒன்றாக இருக்கிற தாக்கத்தை கருதி கேசிக்குரிய கோவை எடுத்தினாங்க. ஆனா பீசமான குணகம் ஒன்றாக இல்லாத தாக்கங்களுக்கு அந்த கேசிக்குரிய பெருமானம் எழுந்தமான பெருமானமாக இருக்க போகுது. அப்ப எழுந்தமான பெருமானமாக இருக்க அப்ப வெவ்வேறான பீசமான குணகத்தோக்கூடிய தாக்கத்துக்கு எப்படி சமநிலை மாறிலிக்குரிய கோவை எடுப்போம் என்று சொன்னா அந்த பீசமான குணகங்களால அந்த செறிவை வலுவேற்ற வேற ஒண்ணுமே
பாருங்க, இதை கவனிச்சுங்கன்னு சொன்னா விளங்கிருக்கு நினைக்கிறேன். பாருங்க, தாக்க வீத விதியின் படியும் எந்த முதன்மையான தாக்கங்களாக இருந்தா முதன்மையான தாக்கங்களுக்கு தாக்கத்தின் பீசமான குணகங்களை ஒவ்வொரு தாக்கி சார்பான தாக்க வரிசையாக வரும் என்று நீங்கள் தாக்க இயக்கவியல் ரசாயன இயக்கவியல் எனப்படுகிற ஒரு பாடத்துல படிச்சிருங்க. திணிவு தாக்க விதியும் அப்படித்தான் சொல்லப்படுது. இப்ப திணிவு தாக்க விதியிலையும் வந்து இப்ப என்ன செய்ய வேண்டாம், பீசமான குணகத்தோட தொடர்படுத்தினோம்னு சொன்னா இப்ப முற்புற தாக்க வீதம் வந்து பாருங்க, முற்புற இதை இந்த கருதுகோள் தாக்கத்தை நாங்கள் கருதுவோம், இது ஒரு சமநிலையில இருக்குன்னு கருதுவோம். முற்புற தாக்க வீதம் வந்து முற்புற தாக்க வீதம் சமன் முற்புற தாக்க வீதம் மாறிலி ஏ கேஸ் செறிவு ஏஆம் அடுக்கு. பாருங்க, இது ஒரு முதன்மையான தாக்கம். சமநிலை தாக்கம் ஒரு முதன்மையான தாக்கம். முதன்மையான தாக்கம் என்றா என்ன? விளைவு தாக்கியல் தாக்கம் அடைஞ்சு நேரடியாக விளைவாக போதும். நேரடியாக விளைவாக மாறுறது தாக்கி மூலக்கூறுகள் மோத போதும். முதன்மையான தாக்கம் என்றது பல படிகளுக்குள்ளால தாக்கம் வந்து நகராமல் ஒரு படியினூடாக நேரடியாகவே விளைவை தோற்றிக்குமா இருந்தா முதன்மையான தாக்கம். குறித்த தாக்கம் வந்து பல ஸ்டெப்ஸுகளால பல படிமுறைகளுக்கு ஊடாக தாக்க நகர்ந்து விளைவை உருவாக்குமா இருந்தா பல்வடி தாக்கம். பல்வடி தாக்கங்களுக்கு பீசமான குணகங்கள் தாக்க வரிசையா வரணும் இல்லை. ஆனா முதன்மையான தாக்கமாக இருந்தா இதுல இருக்கிற பீசமான குணகங்கள் வந்து தாக்க வரிசையா வரும். இப்ப முத்தாக்கத்துக்கு வந்து தாக்கிகள் வந்து இவர், பித்தாக்கத்துக்கு வந்து தாக்கிகள் வந்து இவர். அவை முத்தாக்கத்துக்குரிய தாக்க வீதத்தை கருதுவமாக இருந்தா முத்தாக்கத்தின் தாக்க வீதம் மாறி ஏ கேஸ் செறிவின் ஏஆம் அடுக்கு. ஏ என்ற சிமோலை என்றது தாக்க வரிசை ஏ சார்பாக. அதே மாதிரி பி கேஸ் செறிவின் பிஆம் அடுக்கு பி என்றது சிமோல் பி என்றது தாக்க வரிசை பி சார்பாக. அதே மாதிரி பித்தாக்க வீதத்துக்கு நாங்கள் தாக்க வீத விதிக்குரிய கோவையை எழுதலாம். பித்தாக்க வீதம் சமன் பித்தாக்கத்துக்குரிய தாக்க வீத மாறிலி பித்தாக்கத்தின் தாக்கியல் சீக்கமா டியாக இருக்கிறதால சீண்ட செறிவின் சிஆம் அடுக்கு, அதாவது சிமோல் சியால வலுவேற்றி இருக்கிறோம். சிமோல் சி என்றது பீசமான குணம். டீண்ட செறிவின் டிஆம் அடுக்கா வரப்போம். ஆனா சமநிலையில முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக இருக்கிறதால ரெண்டை நாங்கள் சமப்படுத்தும் பொழுது முத்தாக்க வீத மாறிலிக்கும் பித்தாக்க வீத மாறிலிக்கும் இடையிலான விகிதம் வந்து இப்படி ஒரு கோவையாக வரப்போம். பாருங்க, விளைவுகள் செறிவுகளை அந்தந்த பீசமான குணகத்தால வலுவேற்றி இருக்கிறோம். தாக்கியல் செறிவுகளை அந்தந்த பீசமான குணகத்தால வலுவேற்றி இருக்கிறோம். இந்த விகிதம் வந்துதான் நாங்கள் கேசியன் எடுத்தோம்டா செறிவு சார்பான சமல்ல மாறிலியா இருந்தா இது எந்த தாக்கத்துக்கும் மாறிலியாக இருப்பதாக பரிசோதனை அவதானங்கள் இருந்தது. இப்ப நாங்கள் கடைசியா ஒரு முடிவுக்கு எடுப்போம். கேசிக்குரிய கோவை என்றது விளைவுகளின் சேர்வுகளை அந்தந்த பீசமான குணகங்களால வலுவேற்றிய பெருமானத்தை பெருக்குவோம். தாக்கியல் சேர்வுகளை அந்தந்த பீசமான குணகங்களால வலுவேற்றிய பெருக்கத்தை எடுப்போம். அப்புறம் ரெண்டுக்கும் இடையிலான விகிதத்தை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு கேசிக்குரிய கோவையாக வரும். இப்ப நாங்க சமநிலை விதி, இதைத்தான் நாங்க சமநிலை விதி என்று சொல்ல போறோம். அதாவது வந்து சமநிலை விதியைத்தான் நாங்கள் சமநிலை மாறிலியாக நாங்கள் கோவையாக எழுதுறோம். சரிதானே? அதாவது வந்து மாறா வெப்பநிலையில் சமநிலையில் உள்ள ரசாயன சமநிலை தொகுதியின் சமன் செய்த சமன்பாட்டில் உள்ள பீசமான குணகத்தால வலுவேற்றப்பட்ட ஒவ்வொரு விளைபொருள்களிலும் சமநிலை செறிவுகளின் பெருக்கத்துக்கும் பீசமான குணகத்தால வலுவேற்றப்பட்ட ஒவ்வொரு தாக்கியலின் சமநிலை செறிவுகளின் பெருக்கத்துக்கும் இடையிலான விகிதம் வந்து சமநிலை மாறிலி என்று சொல்ல போறோம். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்? சமநிலை விதி. ஆக இது செறிவு சார்பாக சொல்லுவோமாக இருந்தா கேசி என்று நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? அப்ப நாங்கள் இதுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். இப்ப கேசிக்குரிய கோவையை நாங்கள் எழுத போறோம். இப்படி ஒரு சமநிலை தாக்கத்தை நீங்கள் ஏற்கனவே இது ஒரு ஃபேமிலியரான தாக்கம், இது நிறமற்ற வாயு, இது கபில நிறமுடைய வாயு என்று நாங்கள் உதாரணங்கள்ல விளங்கப்படுத்தினான். இப்ப இதுக்குரிய கேசிக்குரிய கோவை எழுதம் என்று சொன்னா விளைவுகளின் செறிவுகளை அந்த பீசமான குணகத்தால வலுவேற்றிருக்கலாம். தாக்கியல் செறிவு வந்து பீசமான குணகத்தால வலுவிற்கு இந்த ஒன்றதால இது ஒன்று போடுது. இதுதான் கேசிக்குரிய கோவையாக வரப்போகுது. அதே மாதிரி இந்த தாக்கத்தை எடுத்தமாக இருந்தா ஐதரசன் வந்து அயடினோட தாக்கம் அடைந்து ஐதரசன் அயடைட்டோட வந்து சமநிலை ஒன்றை உருவாக்குற நேரத்துல இதுக்குரிய கேசி சமநில மாறிலிக்குரிய கோவை எழுதுமாக இருந்தா எச்ஐ கேஸ் செறிவின் வர்க்கம் என்ற பீசமான குணகன் 2 I2க்கு முன்னால ஒன்றுக்கு அது போடுற இல்லை நாங்க H2 கேஸ் செறிவு அதுல ஒராம் அடுக்கு I2 கேஸ் செறிவு ஒராம் அடுக்கு போட தேவையில்லை. இதுதான் கேசிக்குரிய கோவையாக இருக்கும்.
மீண்டும் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். எல்லோருக்கும் நன்றி கூறி